அம்பளி மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 1000 பேரை கொண்டவன் அற வைத்தியன்னு சொல்லுவாங்க. அப்படித்தாங்க இந்த கதையிலையும் 2 வைத்தியர்கள் வராங்க. அவங்க என்ன செஞ்சாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து கதையை கேட்போம். கதையோட தலைப்பு பரிசு யாருக்கு? கங்காபுரத்தை காந்தசேனன்னு ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவன் தன்னோட பட்டத்து யானை மேலே உசிரியே வச்சிருந்தான். அவன் அது மேலே அமர்ந்து பல போர்களை எல்லாம் புரிஞ்சு வெற்றி பெற்றவன். அதனால் அது மேலே அமர்ந்து பெருமையாக அப்பப்போ நகர வீதிகளில் உலா வருவான். ஒரு நாள் அவன் அந்த யானை மேலே அமர்ந்து போனப்ப அது திடீர்னு கத்தி கீழே விழுந்து துடிதுடிச்சுது. காந்தசேனை சட்டுன்னு யானை மேலேருந்து கீழே குதிச்சான். அவன் யானை பாகங்கிட்ட அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். பாகனுக்கோ யானை ஏன் அப்படி துடிக்குதுன்னு தெரியலை. அப்போ மன்னன் தன்னோட ஆஸ்தான மிருக வைத்தியரான முகுந்தையாவை கூப்பிட்டு வர சொன்னான். அவரும் வந்து யானையை பரீட்சை பண்ணி பார்த்துட்டு, அரசே, இப்போ யானைக்கு நரம்பு சம்பந்தமாக ஒரு விசித்திரமான வியாதி வந்திருக்கு. இந்த நோய் கண்ட மிருகம் பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் நிறைய பணம் செலவு செஞ்சு சிகிச்சை கொடுத்தா சரியான மருந்துகளை கொடுத்து இந்த நோயை போக்கிடலாம் அப்படின்னு சொன்னார். மன்னன் அதுக்கு, இங்கே பாருங்க, எனக்கு இந்த யானை தான் முக்கியம். பணம் எவ்வளவு செலவானாலும் கவலை இல்லை. அதனால் சிகிச்சையை உடனே ஆரம்பியுங்க அப்படின்னு சொன்னான். முகுந்தையாவும் அந்த யானையை படுக்க வைக்கிறதுக்கு ஒரு இடத்துல பெரிய கூடாரம் போட செஞ்சு அதில் அந்த யானையை சேர்ப்பித்து தன்னோட சிகிச்சையை ஆரம்பித்தார். அவர் பல அபூர்வமான மூலிகைகளையும் வேர்களையும் பட்டைகளையும் சேகரித்து இடித்து லேகியங்கள் செஞ்சு அதை முறைப்படி யானைக்கு கொடுத்து விழுங்க செஞ்சார். இப்படியா 1 மாதம் கழிஞ்சுது. யானையோட உடல்நிலையில் எந்தவித மாற்றமுமே ஏற்படலை. அதை பார்த்த மன்னன் வைத்தியர்கிட்ட இதனால் ஒரு மாறுதலுமே ஏற்படலைன்னு கேட்டார். வைத்தியர் அதுக்கு, அரசே, யானையோட உடலுக்குள்ளே மாறுதல் ஏற்பட்டு நல்ல விதமாக தேறி வரதை நான் பார்க்குறேன். வெளிப்புறமாக மாறுதல்கள் வர இன்னும் சில நாட்கள் ஆகும். அதுக்கப்புறம் அது முன்ன மாதிரியே எழுந்து கம்பீர நடை போடும். அதனால் கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட மன்னன் திருப்தி அடையாமல் முகத்தை சுழிச்சான். அப்போ யானையை வேடிக்கை பார்க்க நின்னவங்களில் ஒருத்தன் மன்னன் கிட்ட வந்து, அரசே, இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட சிகிச்சையால் யானைக்கு எந்தவித பலனுமே ஏற்படலைன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் இதனை குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னான். வைத்தியர் முகுந்தையா அதுக்கு, ஓ நீயா, உனக்கு வைத்திய சாஸ்திரம் கற்க வராது அப்படின்னு சொல்லித்தானே நான் விரட்டி விட்டேன். நீயா இதை குணப்படுத்த போற அப்படின்னு ஏளனமாக கேட்டார். அவனும் மன்னன்கிட்ட, அரசே, என்னோட பேர் ராமையா. நான் இவர்கிட்ட சீடனாக இருந்தவ. ஆனால் நோயாளியை குணப்படுத்த இவரோட முறைகள் சரியல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். காந்தசேனனும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு ராமையங்கிட்ட, சரி, நீ உன்னோட முறைப்படி சிகிச்சையை ஆரம்பி அப்படின்னு சொன்னான். ராமையனும், இந்த யானையை தாமரை மலர்கள் நிறைஞ்ச குளத்துக்கு பக்கத்தில் கொண்டு போகிற, நீங்கள் உங்களுடைய கட்டுத்தரையில் இருக்கிற மற்ற யானைகளை அந்த குளத்தில் தினமும் குளிக்க அனுப்புங்க. அதோடு சேர்ந்து இந்த யானையும் குளிக்கட்டும். ஒரே வாரத்தில் யானை குணமடைஞ்சிடும் அப்படின்னு சொன்னான். மன்னனும் அப்படியே செய்ய அனுமதிச்சான். 1 வார காலம் தினமும் பட்டத்து யானை மற்ற யானைகள் கூட சேர்ந்து அந்த குளத்தில் குளிச்சுது. அது முன்ன மாதிரியாகி நல்லா நடந்து வரதை பார்த்துட்டு மன்னன் ஆச்சரியப்பட்டான். அவன் ராமையாவை பாராட்டி, பேஷ் பேஷ், உன்னோட முறை ரொம்ப அற்புதமானது. அதனால் என்னோட பட்டத்து யானை குணமடைஞ்சு முன்ன மாதிரி ஆகிடுச்சு. நாளைக்கு உன்னை நான் என்னோட தர்பாரில் சந்தித்து கௌரவிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். முகுந்தையா அப்போ, அரசே, இந்த யானை ஒன்றும் இவனோட சிகிச்சையால் குணமடைஞ்சிடலை. நான் கொடுத்த மருந்துகளால் குணமடைஞ்சிட்டே வந்து கடைசியாக இந்த 1 வாரத்தில் பூரண குணமடைஞ்சிருச்சு. அதனால் இதுக்காக பரிசு கொடுப்பதுன்னு தீர்மானிச்சா அந்த பரிசு எனக்கே கிடைக்கணும் அப்படின்னு சொன்னார். ராமையா அதுக்கு, அரசே, அதெல்லாம் இல்லை. என் 1 வார சிகிச்சையால் தான் யானை குணமடைஞ்சுது. அதனால் எனக்கு தான் பரிசுன்னு சொன்னான். மன்னனும், சரி, நாளைக்கு நீங்கள் 2 பேருமே தர்பாருக்கு வந்துடுங்க. பரிசு யாருக்குங்கிறத அங்கே போய் முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அடுத்த நாள் தர்பாரில் மன்னன் 2 வைத்தியர்களை பற்றியும் சொல்லி யானையை குணப்படுத்தினதுக்காக இந்த 2 பேரில் யாருக்கு பரிசளிப்பது அப்படின்னு தன்னோட அமைச்சர்களை பார்த்து கேட்டான். ஒரு அமைச்சர் முகுந்தையாவுக்கே பரிசுன்னு சொன்னார். இன்னொரு அமைச்சரோ
ராமையாவுக்கு தான் பரிசுன்னு சொன்னார். அப்போ சுபத்திங்கிற அமைச்சர் எழுந்து, அரசே, 2 பேருக்கும் பரிசு கொடுக்கறது தான் சரி அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட மன்னன், ஏன் அப்படி சொல்லுறீங்கன்னு கேட்டார். சுபுத்தி அதுக்கு, அரசே, யானைக்கு 2 பேருமே சிகிச்சை கொடுத்தாங்க. ஒருத்தர் யானையுடைய உடல் அமைப்பை வலுப்படுத்துறதுக்காக மருந்துகள் கொடுத்தாரு. இன்னொருத்தர் அதோட மனசறிந்து தன்னோட முறையில் சிகிச்சை கொடுத்தாரு. அதனால் யானை குணமடைஞ்சது மருந்துகளால் மட்டும்னோ மனோதத்துவ முறைப்படி மட்டும்னோ சொல்லிட முடியாது, 2 முறைகளாலுமே தான் அப்படின்னு சொன்னார். மன்னன் அதுக்கு, ஆ, இப்படியும் இருக்கலாம். நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இந்த பிரச்சனையை அணுகிறீங்க. இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கன்னு சொன்னான். சுபுத்தி அதுக்கு, ஒரு நோயாளி உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டு தான் நோய்வாய்ப்படுறான். உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால தான் உடலுடைய வலு குறையுது. அதனால் நோயை எதிர்க்க உடலுக்கு வலுவூட்டணும். ஆனால் இது மட்டும் போதாது. தான் குணமடைஞ்சு வருவதா நோயாளியுடைய மனசு நினச்சி முந்தைய சூழ்நிலைக்கு திரும்பணும். இந்த 2 அம்சங்களும் சேர்ந்து செயல்பட்டாதா நோயாளி குணமடைவா. யானை நரம்புகளால் பாதிக்கப்பட்டதால் உடல் வலுவை இழந்துச்சு. அது தன்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு மனசோர்வு அடைஞ்சிருச்சு. உடலில் வலுவூட்ட முகுந்தையா யானைக்கு மருந்துகளை கொடுத்து உடலில் வலுவூட்டினாரு. யானையோட மனசோர்வை போக்க அதை குளத்துக்கு கொண்டு போய் மற்ற யானைகள் கூட இருக்க விட்டு முந்தைய நிலைக்கு ராமையா கொண்டு வந்தார். அதனால் யானை 2 பேருடைய சிகிச்சை முறைகளால் குணமடைஞ்சிருச்சு. அதனால் 2 பேருக்குமே பரிசு கொடுத்து கௌரவிப்பது தான் சரியாகும் அப்படின்னு சொன்னார். மன்னனும், ஆஹா, இதுதான் சரியான தீர்ப்பு. அது மட்டும் இல்லை, நோயாளி எப்படி குணமடைகிறா அப்படிங்கிறத எல்லாரும் நல்லா அறியும்படி விளக்குனீங்க. நீங்கள் சொன்னபடியே 2 வைத்தியர்களுக்கும் பரிசளித்து கௌரவிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட 2 வைத்தியர்களும் மகிழ்ந்து போனாங்க. பரிசு யாருக்குங்கிற இந்த கதை இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சுவையான கதையோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.